கிடைக்கும். சமூகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கா? அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்கு. அத யார் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க? யார் ரொம்ப ருசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தாவீது. அதிகமா சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த இன்பத்த உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்னை பூரிப்பாக்குகிறீர். அப்ப பாருங்க, எவ்வளவு அருமையா தேவன் நமக்கு சமூகத்தின் மகிழ்ச்சிய கொடுக்குறாரு. இந்த சமூகத்தில தான் பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய வலது பாரிசத்தில தான் நித்தியமான பேரின்பம் காணப்படுகிறது. அப்ப இந்த சந்தோஷத்த, இந்த மகிழ்ச்சிய எந்த காரணங்களுக்காகவும், எதற்காகவும் நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள நம்ம பார்ப்போம். அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நமக்கு தெரியும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு தெரியும். மரண படுக்கையிலும் கூட ஆண்டவர துதிச்சு அந்த மகிமைக்குள்ள அப்படியே அவங்க போவத பார்க்க முடியும். இதுதான் இந்த சமூகத்தின் மகிழ்ச்சி. இந்த சமூகத்துல இருந்தா என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்துக்குள்ள இருக்கும்போதே அழைப்பும், அபிஷேகமும் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு மனுஷன் மேல தேவனுடைய திட்டம், அழைப்பு, தேவ பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறதான அந்த தேவனுடைய திட்டம், அந்த அழைப்பு எப்போ செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்துக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகத்தில் அவங்க வளர 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 அபிஷேகத்தில் வளரணுமா சிஸ்டர் அப்படின்னா, கண்டிப்பாக வளரணும். அபிஷேகத்துக்குள்ளே வளரணும், தேவ சமூகத்துக்குள்ளே வளரணும். அது ஒரு காரியம் இருக்கிறது. சும்மா நம்ம வந்து டச் பண்ணிட்டு போகிறது ஒரு சில குரூப்பு, சமூகத்துக்குள்ளேயே இருக்க விரும்புகிறது ஒரு சில குரூப்பு. அந்த சமூகத்துக்குள்ளே வளர்ந்து 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 அப்படியே கனி கொடுக்க ஆரம்பிக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அழைப்பை, அந்த அழைப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அபிஷேகத்துக்குள்ளே வளர ஆரம்பிக்கணும். அதான் பவுல் சொல்லுவார், ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லிடுவார். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை நீ என்ன பண்ண, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. அப்போ இந்த காரியங்களை நம்ம ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கண்டும் காணாமல் விட்டுட்டு போயிடக்கூடாது. அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அபிஷேகத்துக்குள்ளே வளர ஆசைப்படுவோம். அபிஷேகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே இருந்து இருந்து தேவனுடைய அந்த காரியங்களை, எனக்கு ஆண்டவரே நீங்கள் என்ன அழைப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த அழைப்பில் நான் கரெக்டாக போகிறேன்னா, சில நேரங்களிலே சில காரியங்கள், சில அழைப்புகள் இந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரிவிக்கப்படும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு டீச் பண்ணும். அந்த அபிஷேகம் நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் தேடி ஓடிடலாம் முடியாது. நீங்கள் என் தலைமையில் கை வைங்க, எனக்கு என்ன இருக்குது, எனக்குள்ளே எனக்கு சிலர் இப்படி கேட்டுக்கொண்டு பழகுவதை பார்க்க முடியும். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைக்கிறார். அது ஊழியத்திலே ஒரு பங்கு தான். அது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, வளர்ச்சிக்கு ஏதுவாக சபையிலே வைக்கப்பட்ட 5 ஊழியங்களிலே ஒன்று தீர்க்க தரிசன ஊழியம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை ஒரு குறிக்கேற்கிறதை போல் நம்ம அதை யூஸ் பண்ணிட முடியாது, நம்ம போய் கேட்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் சிஸ்டர் அப்படின்னா, தேவ சமூகத்திலே வளர்ந்து அந்த அபிஷேகத்திலே வளர ஆரம்பிக்க விஷன் வெளிப்படும். சில காரியங்கள் பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் நம்ம போயிட்டுருப்போம், ஒரு அழைப்பு நம்ம மேலே செயல்படும். அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் டார்கெட் பண்ணி அதை மட்டும் நேராக ஓடிட்டுருப்போம். அபிஷேகத்துக்குள்ளே இருப்போம். அப்போ இன்னும் சில விஷன்ஸ் ஓப்பன் ஆகும், இன்னும் சில வரங்கள் ஓப்பன் ஆகும். அதனால தான் இப்படி சொல்கிறாரு பவுல். என்ன சொல்கிறாருன்னா, ஞான வரங்களை நாடுங்கள். வரம் அப்படி சொல்ல, ஞான வரங்களை நாடுங்கள். அப்போ அழைப்பு, அபிஷேகம் அப்படியே ரெண்டும் இணைஞ்சு செயல்படும் போது நிறைய காரியங்கள் ஓப்பன் ஆகும். நிறையா, எனக்கு இது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்று பின்னாடியே ஓடிடாதீங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்குது. வேதத்தில் தான் நம்மளுக்கு சாட்சி, வேதம் தான் நம்மளுக்கு கைடு. பவுலை பாருங்கள், தீர்க்க தரிசன ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், மிஷினரி ஊழியம் எல்லாம் ஒன்றா செயல்படுறத பார்க்க முடியும். மேய்ப்பன் ஊழியம். அப்போ உங்கள் மேலே இருக்கிற அந்த அழைப்பையும் அந்த அபிஷேகத்தையும் தடுத்து நிறுத்துகிற காரியங்களிலே அல்ல, அதை வளரச் செய்கிற காரியங்களிலே என்ன பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். அதுதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம். காத்திருக்கணும் அப்படின்னா, சும்மா ஏதோ இந்த உலகத்தின் காரியங்களுக்காக காத்திருப்பதை பற்றியெல்லாம் வேதம் சொல்லலை. அதையும் கொடுப்பாரு. முதலாவது தேவராஜ்யம், நீதி, பின்னாடி இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு திருமணமாகிறதுக்கு, ஒரு சில காரியங்களுக்கு, உலக நன்மைகளுக்கு அதுக்கும் காத்திருக்கணும் தான். ஆனால் முக்கியமாய் வேதம் குறிப்பிட்டு சொல்வது அதையல்ல. இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியங்கள் அது. நீங்கள் உங்களுடைய அழைப்பும் அபிஷேகமும் ஒன்றாக செயல்படுவதற்கு, அந்த அபிஷேகம் அந்த அழைப்பை அப்படி இன்க்ரீஸ் பண்ணி நடத்துவதற்கு தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. இந்த வருடத்தினுடைய லிலியா மாங்க்ரான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செற்றிகள் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்துவோர்கள். அப்போ காத்திருக்க தான் அது கிடைக்கும். சும்மா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. தேவ சமூகத்திலே 40 நாள் காத்திருந்து அப்படியே வெளியே வரும்போது முகம் பிரகாசிச்சு, அப்போ சில காத்திருப்புகள் அவசியம்.
காத்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட ஆராதனை பகுதிக்குள்ளே அப்படி நுழையலாமா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கிருபையா எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மேலே இருக்கிற அந்த அழைப்பு அபிஷேகத்தோடு கூட செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்துக்குள்ளே வளர எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. செயல்படட்டும் ஆண்டவரே, அழைப்பு செயல்படட்டும். இந்த காலை வேளையில் வந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே இந்த விஷன் ஓப்பன் ஆகட்டும். அழைப்பை தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை ஆண்டவரை மூடுவதாக, அதை மேற்கொள்வதாக எங்களிடத்திலே வருகிற தடைகளை தேவ வல்லமை அபிஷேகம் ஆண்டவரே அப்போ அந்த நுகங்களை முறிக்க நாங்கள் ஆண்டவரே வல்லமையை பலப்படுகிறோம். தேவ சமூகத்திலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்படுகிறோம் ஆண்டவரே. செயல்படுவதாக, அழைப்பு செயல்படட்டும் ஆண்டவரே. இதோ இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே விஷன் ஓப்பன் ஆகட்டும் ஆண்டவரே. ஒரு தரிசனத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்களா? இன்னும் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன என்று ஆண்டு நீங்கள் வெளிப்படுத்துங்க. எலியா போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு ஜெபிச்ச அந்த நொடியில் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை போக வேண்டிய தூரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு நிறைய காரியங்கள். அதே போல் எங்களுடைய ஆண்டவரை அழைப்பு செயல்படட்டும் ஆண்டவரை. முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் ஓட, இன்னும் வளருகிறவர்களாக ஓட தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆராதனை பகுதி, வேத வாசிப்பு, அன்ற செய்தியின் வேளையில் தேவ ஆவியானுடைய அன்ற வல்லமை ஆண்டவர் எங்கள் மத்தியில் வல்லமையாக இறங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மனதின் ஆவியானவர் காத்துக்கொள்வீராக. தேவ ஆவியானுடைய கரத்தில் மகிமையின் கருத்துக்களை கிருபைகள் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கபடற்ற புறாக்கள்